பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரங்கள் 7 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே இதோ விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்பதை இங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் பாவத்தோடு போராடுகிறதான காரியங்களை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. இதோ பவுல் அப்போஸ்தலரை கேட்கிறதான ஒரு கேள்வி, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கேள்வி கேட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அதனால்தானே என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்த அங்கலாய்ப்பை அவர் தெரியப்படுத்துகிறார். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே ஆவியின் மூலமாக ஜீவனை பெற்றுக் கொள்கிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதைத்தான் அங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று ஆவியின் சிந்தையோடு இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பதை இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய ஆவியினாலே யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வருங்கால மகிமையை குறித்து அப்போஸ்தலர் எழுதுகிறார். அதே வேளையிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து எழுதுகிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்பதை எந்த காரியமும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அவரால் தாமே நாம் முற்றும் முடிய ஜெயம் கொடுவர்களாயிருக்கிறோம் என்பதை அவர் சுட்டி காட்டப்படுகிறது. தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே தேவனுடைய ராஜரீக தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவ வசனம் அவமாய் போயிற்றோ சொல்லக்கூடாது என்றால் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர், புதிய இஸ்ரவேலராய் இந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு ஜனங்களை அவர் தெரிந்து கொள்கிறார். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். கிருபையின் தேவன் அவர் இஸ்ரவேலை தள்ளி புதிய இஸ்ரவேலராக பிரஜாதிகளாகிய நம்மை தெரிந்து கொள்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இதோ அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடலுக்கான கல்லில் இடறுகிறார்கள். ஆனால் சீயோனிலே கிறிஸ்துவானவர் வைக்கப்படுகிறார். விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலும் இதோ விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய மகிமை. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இவற்றையெல்லாம் அப்போஸ்தலர் இந்த அதிகாரத்தில் சுட்டி காட்டுகிறார். 11வது அதிகாரத்திலே கிருபையால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒட்டப்பட்ட கிளைகள். கர்த்தருடைய புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். பிரஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான்
வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று ஊழியத்திலே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அந்த காரியங்களை அவர் தெரிவிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் காட்டொலியோ மரமாகிய நாம் அங்கே இஸ்ரவேலரோடு ஆண்டவரோடு நாம் ஒட்டப்பட்டு வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையோடு இஸ்ரவேல் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே ஜீவ பலியாக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதைத்தான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் அழைக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அதே வேளையிலே நமது அன்பு எப்படி இருக்க வேண்டும், அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டி எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தைகளை நாம் பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம்.